9th ஜூன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்புங்கள் ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்னு சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு கடினமான சூழ்நிலைகளும் உண்டு, கஷ்டம் இல்லாத சூழ்நிலைகளும் உண்டு. நம்ம கடினமான காலங்களில் நம்ம மனுஷங்க நம்புவதை பார்க்கணும், நம்ம ஏசப்பா மேலே முழு நம்பிக்கையாக இருந்து ஏசப்பாவை சார்ந்து இருக்கணும். அதான் எக்காலத்துலேயும் ஏசப்பாவை நம்ம நம்புறது. நம்ம கஷ்டம் இல்லாத போது ஏசப்பாவை நம்புறது வேற, நம்ம கஷ்டம் நம்மளுக்கு நிறையா இருக்கும்போது ஏசப்பாவை நம்ம தேடணும் அப்படின்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது, நம்ம இருதயத்தை ஊற்றணும். எப்படின்னா, நம்ம கவலை, கஷ்டம், பயம், வேதனை எல்லாத்தையும் மறக்காமல் ஏசப்பா கிட்ட வெளிப்படையாக மனதார சொல்லி ஜெபிக்க வேண்டும். அடுத்து, ஏசப்பா அடைக்கலமாக இருப்பாங்க. நம்ம ஆபத்தில் சிக்கிக்கொண்டு ரொம்ப தவிச்சிட்டு இருப்போம், யார்கிட்ட சொல்லி என்ன செய்யனே தெரியாது. அப்போது நம்ம ஏசப்பா தான் நம்மளை பாதுகாத்து நம்மளை உண்மையான புகலிடமாக நம்மளுக்கு இருக்கிறாங்க ஏசப்பா. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. நாங்கள் எந்த காலத்தில் எக்காலத்துலையும் கஷ்டத்தினாலும் சரி சந்தோஷத்தினாலும் சரி உங்களை நம்பணும் ஏசப்பா. உங்களோட சமூகத்தில் எங்களோட இருதயத்தில் உள்ள கஷ்டம், கவலை, துன்பம் எல்லாத்தையும் நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து ஷேர் பண்ண உதவி செய்யுங்க. நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.